ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் 1 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், நாம் தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சித்து நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை மறைத்தால் வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம். தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். என் பாவங்கள் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் நம்முடைய பாவத்தை தேவனிடத்தில் கொடுத்திருக்க மாட்டோம், அல்லது தேவனிடத்தில் தெரிவித்திருக்க மாட்டோம். உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே உண்டாயிருக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கேட்ட உடனே, அப்படியானால் நான் ஞானஸ்நானம் எடுத்தால் என் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். சமீபத்தில் ஒரு சகோதரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்ததற்கான ஒரு அறிகுறி கூட வெளியில் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் பாரம்பரியத்தின்படி அவர்கள் என்னென்ன காரியங்களில் இருப்பார்களோ அப்படியே அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அதே வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், இந்த ஞானஸ்நானம் எதற்காக எடுக்கப்பட்டது? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் உங்கள் பிரச்சனை மாறிடுன்னு சொன்னாங்க, எடுத்துட்டோம். பிரச்சனை மாறிச்சா? இல்லை. அப்போ உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல், உண்மையான தேவனிடத்தில் பாவ உணர்வு அடைந்து என் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு என் பாவத்தை மன்னிக்க வல்லமையுடையவர் என்று நான் விசுவாசிக்காமல், அவரிடத்தில் அறிக்கை செய்யாமல், அவரிடத்தில் ஒப்புக்கொடாமல் இருக்கும் பொழுது அவர் எப்படி நம்மை சுத்திகரிக்க முடியும்? நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை அவரிடத்தில், மனிதனிடத்தில் அல்ல, மனுஷனிடத்தில் அல்ல, மற்றவர்களிடத்தில் அல்ல, தேவாதி தேவனிடத்தில் தனி ஜெபத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அவர்களிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயமே இல்லாமல் ஒரு சடங்காச்சாரமாய் ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு விடுதலைக்காக சிலர் இருக்கிறார்கள், சில சபை மக்கள் இருக்கிறார்கள். பிரச்சனையோடு கூட இருக்கிற ஜனங்களிடத்தில் இயேசுவை பற்றி சொல்லுவார்கள். நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, இந்த வாரம் ஞானஸ்நான ஆராதனை இருக்குது, நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, உன் கடன் பிரச்சனை மாறிடும். நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, உன்னுடைய இந்த பிரச்சனை மாறிடும். அவங்க உடனே அப்போ எடுத்துட்டா மாறிடுமோ அப்படின்னு அவர்களும் வந்து எடுத்து விடுகிறார்கள். எடுத்த உடனே மாறலை. உடனே இவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டல, கொஞ்ச நாளைக்கு சர்ச்சுக்கு ஒழுங்காக வா. அந்த 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 அவரை பார்த்துக்கோ, இந்த மனுஷன் ஒரு பெரிய கோடீஸ்வரர். நீ அவர் முகத்தில், அவர் கண்களுக்கு முன்பாக நீ அடிக்கடி அவருக்கு தென்படுற மாதிரியே அவருக்கு பக்கத்தில் உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு. அவர் வந்து எப்படி இருக்கீங்க, பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு சொல்லு. அப்போ இந்த மனிதன் அப்படி பழக ஆரம்பித்து பின்பு அவரிடத்துல நல்ல பேச ஆரம்பித்த உடனே இவருடைய கடன் பிரச்சனையை சொல்லுவது, அவரும் இறங்கி கடன் கொடுப்பது, பின்பு அவர் ஆராதனைக்கே வராமல் தலைமறைவாகி விடுவது. இவர் தலைமறைவாகி விடுகிறது மாத்திரமல்ல, அந்த மனிதனும்
ஆலயத்துக்கு வந்தால் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி அவரும் ஆலயத்துக்கு வராமல் போவது. இதான் நடக்குது. நிறைய திருச்சபைகளை பார்த்தா இதில் பாஸ்ட் தலை தான் உருளும். வந்து சொல்லுவாங்க, இந்த மனிதன் இங்கே தானே வந்தார், அவருக்கு அப்போ பாஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன கேட்டியா, கடன் கொடுக்கும்போது அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டப்ப என்ன கேட்டியா, அவங்க வீட்டில் போய் காசு கொடுத்தப்ப என்ன கேட்டியா, எதையுமே என்ன கேட்கல. ஆனால் இப்போ அவன் கடன் திருப்பி தரல, ஆளை காணான்னு என்கிட்ட எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்கி கொடுங்க. நான் என்ன பண்ணேன்? அப்போ இந்த மாதிரி நிலைகளில் இக்கட்டில் நம்மை சிக்க வைத்து விடுவார்கள். உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் இயேசு என் கடன்களை மன்னிக்க, என் கடன்களை சந்திக்க போதுமானவர் என்ற நிச்சயம், நம்பிக்கை நமக்குள்ளே துளிர்விட ஆரம்பிக்கும். என் வாழ்க்கையில் இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார், அவர்தான் துணையாளர், எனக்கு அற்புதம் செய்வார். என் பாவங்களை மன்னிப்பார், எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவார். அப்போ நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்லை, நம்முடைய ரோகங்களை நீக்கிறது மாத்திரமில்லை, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அமைக்க அவர் வல்லமை உடையவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஒப்புரவாகிவிட்டால் அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து கழுவி சுத்திகரிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் ரட்சிக்கப்படும்போது அல்லது மனம் திரும்பும்போது, இயேசுவின் அன்புக்குள்ளே வரும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடாமல் அவர் மன்னித்திருப்பார் என்று நீங்கள் இருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்கள், அப்பொழுதுதான் அது மன்னிக்கப்படும். மனிதனிடத்தில் அல்ல, மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் பாவங்களை மனிதனிடத்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஜனங்களிடத்துலையோ குழுக்கள் இடத்துலையோ ஜெப குழுக்கள் இடத்துலையோ கிடையாது. உங்கள் பாவங்களை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கும் உங்களுக்கும் தெரியும்படி நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு எல்லா நியாயத்திற்கும் விலகி, தீமைகளுக்கு விலகி, பொல்லாப்புகளுக்கு விலகி உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென்.